நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 55. செந்நிற தலைப்பாகையில் கொக்குச்சிறகு சூடிய முதிய நிமித்திகர் மேடை மேல் ஏறி நின்று வெள்ளிக்கோலை இடமும் வலமும் என மும்முறை சுழற்றிய போது முரசு மேடையில் அமர்ந்திருந்த பெருமுரசின் ஒளிரும் செவ்வட்ட தோல் பரப்பின் மேல் கோல்கள் விழ அதிசனம் கொண்ட மத களிரென வயிறு அதிர்ந்து உருமியது. கௌண்டின்யபுரியின் மக்கள் திரள் மெல்ல அமைதியடைந்தது. வரதாவின் அலைகளின் ஓசையும் கொடிகள் காற்றில் படபடக்கும் ஒலியும் ஆங்காங்கே எழுந்த அடக்கப்பட்ட தும்மல்களும் மூச்சொலிகளும் படைக்கலன்களின் உலோக குலுங்கல்களும் கால் மாற்றிக்கொள்ளும் புறவிகளின் லாடங்கள் மண்ணில் எழுந்தும் ஓசைகளும் மட்டுமே எஞ்சின. புலரை எழுந்து வரதாவின் மேல் அடுக்கடுக்காக குவிந்திருந்த முகில்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்க நீரலைகளின் மேல் செவ்வொளி அலையடித்தது. தொலை தூரத்தில் விந்தியனில் இருந்து பறவைகள் அம்பு கூட்டங்கள் போல வந்து தழைந்து நீர்ப்பரப்பில் இறங்கி அலைகளை எழுப்பி படிந்தன. சூழ்ந்திருந்த காட்டின் இலை பரப்புகள் ஒளி கொண்டன. அங்கிருந்து சிறு குருவிகள் எழுந்து சுழன்று சிறகடித்து நீர்வெளிம்பின் சதுப்பில் அமர்ந்து எழுந்து மீண்டும் அமர்ந்து கைக்குழந்தையின் நகமுனை போன்ற சிற்றலகுகளை திறந்து தீட்டப்படும் அம்புகளைப் போல ஒலி எழுப்பி நிறை குலைந்து பறந்து மீண்டும் தங்களை அடுக்கி கொண்டு காற்றில் வளைந்து விளையாடின. நிமித்திகர் உரத்த குரலில், குடியீரே, சான்றோரே, கேளீர், நீர்விழவு தொடங்கவிருக்கிறது. தன் மைந்தர் பாய்ந்து வந்து மடியில் அமர இதோ அன்னை வரதா கைவிரித்து புன்னகைத்து காத்திருக்கிறாள் என்றார். அவர் சொற்கள் முடிவதற்குள்ளேயே கூடியிருந்த பெருந்துரல் வெடிப்பொலியுடன் கலைந்து வரதாவின் இரு பக்கத்திலும் சென்று முட்டி மோதி செறிந்தது. வரதாவுக்குள் இறங்கும் முகமாக கமுக மரத்தடிகளை நாட்டி அமைக்கப்பட்டிருந்த நீள் மேடையில் 20 இளைஞர்கள் இறுகிய அரையாடை அணிந்து உடம்பெங்கும் எண்ணெய் பூசி இறுகி நெளியும் தசைநார்கள் வெயில் பட்ட நீர் அலைகள் போல மின்ன வந்து நின்றனர். அவர்களை கூட்டத்தினர் பெயர் கூவி வாழ்த்த திரும்பி கைகளை வீசி பற்கள் மின்ன சிரித்தனர். குல பாடகர்கள் தங்கள் குறு முழவுகளை விரல்களால் மீட்டியபடி நடனமிட்டனர். கன்னியர் உள்ள கிளர்ச்சியால் சிவந்து கன்றிய முகங்களுடன் சிறு குழுக்களாகி ஒருவரை ஒருவர் கைகளால் தழுவி கொண்டு தங்களுக்குள் பேசி சிரித்து நின்றனர். பீஷ்மகரை வணங்கிய அமைச்சர் முகுந்தர், தங்கள் செங்கோல் இவ்விழவை தொடங்கி வைக்கட்டும் அரசே என்று முறைப்படி விண்ணப்பித்தார். பீஷ்மகர் மலர்ந்த முகத்துடன் எழுந்து தன் செங்கோலை தூக்கி ஆட்ட பெருமுரசும் சங்கங்களும் கொம்புகளும் ஒலித்தன. புது நீராட்டு விழவை தொடங்கி வைக்கும் மூத்த ஆட்ட முதலி தன் மரமேடையில் எழுந்து நின்று கையில் இருந்த வண்ணக்கோலை ஆட்டியதும் நீர்மேடையில் நின்ற இளையோர் மீன் கொத்திகளைப் போல, தவளைகளைப் போல, அம்புகளைப் போல, மழைத்துளிகளைப் போல நீர்மேல் பாய்ந்தனர். சிலர் மூழ்கி நெடுந்தொலைவில் எழுந்து பளிங்கை பிளந்து மேல் எழுந்து வாயில் அள்ளிய நீரை ஒளியாக உமிழ்ந்தபடி கை சுழற்றி வீசி நீந்தினர். சிலர் நீர்ப்பரப்பில் புரண்டு வளைந்தெழுந்து சென்றனர். சிலர் துள்ளி துள்ளி சென்றனர். அவர்கள் சென்ற நீர்த்தடங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி அலைகளாயின. மைய பெருக்கை அவர்கள் அடைந்த போது அதன் விசை அவர்களை மேற்காக இழுத்துச் சென்றது. கரையில் நின்ற கௌண்டின்யபுரியினர் மேலாடைகளை சுழற்றி தூக்கி வீசியும் துள்ளி குதித்தும் ஆரவாரமிட்டனர். சிறு புள்ளிகளாக அவர்களின் தலைகள் சிவந்த நீர்ப்பரப்பில் ஆடியாடி செல்வது தெரிந்தது. பெருக்கில் மிதந்து வந்த நெற்றுகளுடனும் தழைகளுடனும் மட்கிய மரத்தடிகளுடனும் அவை பிரித்தறிய முடியாது கலந்தன. பறவைகள் தொடுவான் வளைவில் சென்றமைவது போல நெடுந்தொலைவில் ஒவ்வொருவராக மறுகரை அடைவதை காண முடிந்தது. அங்கு கட்டப்பட்ட மேடையில் நின்றிருந்த ஆட்ட முதலி வானில் எரியம்பை எழுப்பி செய்தி அறிவித்தார். மறுகரையில் நின்ற ஆட்ட நெறியினரிடம் இருந்து பெற்ற ஈச்ச ஓலையாலான மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு மீண்டும் நீரில் குதித்து நீந்தி வர தலைப்பட்டனர். அவர்கள் மேலும் மேற்காக விலகிச் செல்ல வரதாவின் கரையோரமாகவே ஓடி மக்கள் அவர்களை நோக்கி சென்றனர். கரையோர சேற்றுப்பரப்பில் கால் வைத்து ஏறி களைத்து நிலம் தொட்டு தளர்ந்து விழுந்தனர் பலர். ஆற்றல் கொண்டு எஞ்சியவர்கள் அங்கு நின்றிருந்த குல மூத்தவரிடம் அடுத்த ஓலை வளையத்தை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு கரையோரமாகவே ஓடி வந்து மீண்டும் மேடை ஏறி நீரில் தாவினர். 2வது முறை அவர்கள் மீண்டு வந்தபோது 7 தவிர பிறர் கை சோர்ந்து சேற்றில் விரைந்து விட்டனர். 3வது முறை வரதாவை ஊடறுத்தி நீந்தி மீண்டவர்களில் 3 மட்டுமே மீண்டும் நீந்துவதற்காக வந்து நின்றனர். அவர்களின் குடியினர் அவர்களை சுற்றி கைவீசி நடனமிட்டு வெறி கூத்தாடினர்.
முழவுகளையும் துடிகளையும் மீட்டியபடி அவர்களின் குலப்பாடகர்கள் அம்மூவரின் பெயர்களையும் கொடி வழியையும் மூத்தார் பெயர் நிறையையும் சொல்லி பாடி ஆடினர். மூவரும் நீரில் குதித்து புரண்டு செல்லும் வரதாவின் செம்பெருக்கை கிழித்து மறுகரை நோக்கி சென்றனர். அங்கு இருவர் நின்றுவிட ஒருவன் மட்டும் நீந்தி வந்தான். வழியில் அவன் நீரில் மூழ்க அவன் தலைக்காக விழி துழாவியபடி கரையில் கூட்டம் திகைத்து நின்றது. நெடுநேரம் அவன் தலை தெரியாமலான போது பதைப்புடன் சதுப்பை மிதித்து துவைத்தபடி வரதாவின் கரையோரமாகவே ஓடினர். நீரில் அவன் தலை எழுந்தபோது துள்ளி எழுந்து பெரும் குரல் எழுப்பினர். எங்கும் கழிவறி கொண்ட முகங்கள் காற்றில் கொந்தளித்தன. களைத்த கைகளை உந்தி முன் செலுத்தி அவன் சேற்று விளிம்பை அணுகி வலது முழங்காலை ஊன்றி கைகளால் மண் தழுவி எழுந்து விழுந்தான். குடிமூத்த இருவர் சென்று அவன் தோள்களை பற்றி தூக்க குழைந்த கால்களுடன் துணிப்பாவை போல அவர்களின் பிடியில் தன் நினைவிழந்து தொய்ந்து கிடந்தான். அவனை தூக்கி இழுத்து மேலே கொண்டு வந்து உலர்ந்த மண்ணில் படுக்க வைத்தனர். இளநீரையும் கள்ளையும் கலந்து மூங்கில் குவளையில் கொண்டு வந்து நீட்டி அவன் தலையை உலுக்கி கூவி எழுப்பினர். மெல்ல விழிப்புற்ற கையூன்றி எழுந்தமர்ந்து அதை பெற்று மூச்சு திணறியபடி குடித்தான். மேலும் குடிக்க முடியாமல் உள்ளிருந்து மூச்சு வந்து தடுக்க கொப்பளித்துவிட்டு முனகியபடி மல்லாந்து படுத்தான். அவன் குடியினர் அவனை அள்ளி தூக்கி தோளில் ஏற்றி கொண்டனர். மல்லன் ஒருவன் தோளில் அமர்ந்து நீர் சொட்டும் நீல் குழலை தலைக்கு மேல் அள்ளி தோளுக்கு சரித்தபடி அவன் தன் இரு கைகளையும் வான் நோக்கி விரித்தான். காலை ஒளியில் நீர் மின்னும் இறுகிய தசைகளுடன் அமர்ந்து சுற்று நின்ற தன் குடியை நோக்கி கை வீசினான். அலையடிக்கும் தலைகளுக்கு மேலாக காற்றிலென வந்து அரச மேடையை அணுகினான். அவனை மேடை மேல் இறக்கிவிட்ட அவன் குடியினர் கச்சன், அவன் பெயர் கச்சன் என்று கூச்சலிட்டனர். முதியவர் ஒருவர், எங்கள் குல வீரன் இவன், வெள்ளர் கரியவன், பெரும் புகழ் கொண்ட கலமகுடியைச் சார்ந்த பரமனின் மைந்தன் என்று கூவினார். பீஷ்மகர் எழுந்து சென்று அவன் இரு தோள்களையும் பற்றி நெஞ்சோடு அணைத்து கொண்டார். 4 ஈச்சை ஓலை வளையங்கள் அணிந்த அவன் கழுத்தில் தன் கழுத்தில் அணிந்த மணியாரம் ஒன்றை கழற்றி சூட்டினார். அவன் குனிந்து அவர் கால் தொட்டு வணங்கிய பின் எழுந்து தன் குடிகளை நோக்கி கை கூப்பினான். அவன் முன் கௌண்டின்யபுரியின் பெரும் திரள் ஆர்ப்பரித்தது. பீஷ்மகர், நீ விழையும் பரிசில் என்ன இளையவனே என்றார். அவன் கை கூப்பி, அரசே, என் குடித்தலைவனின் மகள் பைமியை விழைகிறேன் என்றான். ஆம் ஆம், பைமி அவனுக்கே என்று அவனை சூழ்ந்திருந்த அவன் தோழர்கள் ஆர்ப்பரித்தனர். உறக்கச் சிரித்தபடி, இளையோனே, நீர் வென்று மீண்ட பின் கோரி அடைய முடியாத ஒன்று இல்லை. இப்போதே கொள்க அவளை என்றார் பீஷ்மகர். குடித்தலைவர் காலகரை மூவர் தூக்கி கொண்டு வந்து அவை முன் நிறுத்தினர். படிகளில் கையூன்றி ஏறி அரசர் முன் நின்ற காலகர் தன்னை சூழ்ந்து கை வீசி கொண்டிருந்த கௌண்டின்யபுரியின் மக்களை நோக்கி கையெடுத்து வணங்கி, வரதாவின் ஆணையை ஏற்கிறேன். இவ்விளையோன் கையில் செல்வ மகளை அளிக்கிறேன். என் தலை தாழ்ந்த பின் குடி சூடிய கோலையும் அவன் கொள்க. கச்சன் துணிந்து காலகரின் கால்களை தொட்டு சென்னி சூடினான். அவர் அவன் தோளை வளைத்து தன் நெஞ்சுடன் அணைத்து கொண்டார். கொண்டு வாருங்கள், மணமகளை கொண்டு வாருங்கள் என்று இளையோர் கூச்சலிட்டனர். எங்கே திருமகள், எங்கே பைமி, எங்கே என்று குதித்தனர். கூட்டத்தின் நடுவில் இருந்து 7 இளம் பெண்டிரால் இரு பக்கம் சூழப்பட்டு பைமி தலை குனிந்து சிற்றடி எடுத்து வைத்து வந்தாள். அவளை பார்க்கும் பொருட்டு அங்கிருந்த இளையோரும் பெண்டிரும் தலை தூக்கி குதிக்காலில் எழுந்தனர். ஒருவர் மேல் ஒருவர் எம்பி அவளை நோக்கி வாழ்த்து கூச்சலிட்டனர். மேடையடைந்த பைமி தன் தந்தைக்கு வலப்பக்கம் தலை குனிந்து நின்றாள். இளம் பச்சை சேலை சுற்றி தொய்யில் எழுதிய திறந்த முலைகள் மேல் கல் மாலையும் காதுகளில் செந்நிற கல் குண்டலங்களும் அணிந்திருந்தாள். கரிய நீல் குழலில் செண்பக மலர் மாலை சூடி சிவந்த குங்குமம் போட்டிட்டு நீள் வழிகளுடன் நின்ற கரிய அழகியை நோக்கி கூட்டம் வாழ்த்தொலி எழுப்பியது. பீஷ்மகர், உங்கள் மகள் கையை இளையவன் கொள்க என்று ஆணையிட, அவ்வண்ணமே என்று சொன்ன காலகர் தன் மகள் வலக்கையை பிடித்து இளையவன் கைகளில் அளித்தார். அவன் அவள் கைகளை பற்றி கொண்டதும் பீஷ்மகர் இருவரையும் கை தூக்கி வாழ்த்தினார். இருவரும் அரசரையும் அரசியையும் வணங்கி அவையையும் மூத்தாரையும் வணங்கிய பின் கை கோத்தபடி படிகளில் இறங்கிச் சென்றனர். திருமுரசம் மும்முறை முழங்கி கும்பொலிகளுடன் நிறைவுற்ற போது மேலும் இளையோர் வந்து நீர்மேடையில் நிறைவகுத்தனர். ஆட்ட முதலி கோலசைத்து ஆணையிட்டதும் அவர்கள் நீரில் பாய்ந்து நீந்தி மறுகரை நோக்கி சென்றனர். அந்நிறையில் எவரும் மும்முறைக்கு மேல் வரதாவை கடக்கவில்லை. வரதாவை கடந்தவர்களை பீஷ்மகர் மேடைக்கு வரவழைத்து மாலை சூடி கணையாழியும் கங்கணமும் பரிசளித்து வாழ்த்தினார்.
அவர்களின் குலத்தவர் கூடி வரதாவை வென்று மீண்ட இளையோரை தூக்கி கொண்டு சென்று பீடம் அளித்து அமர்த்தி சூழ்ந்து நின்று வாழ்த்தி அவர்கள் விரும்பும் பரிசல்களை அளித்தனர். 4ஆம் நிரையில் இருவர் மட்டுமே மும்முறை வரதாவை கடந்தனர். 5வது நிரையில் ஒருவன் 4வது முறையும் வரதாவை கடந்து வந்து தரை வந்த மீன் போல கைகால் உதறி மூச்சு ஏங்கி துடித்தான். அவனுக்கு நீர் அளித்து தூக்கி தலைகளில் ஏற்றி நடனமிட்டபடி மேடைக்கு கொண்டு வந்தனர் அவனது குடியினர். பீஷ்மகர் அவனுக்கு மணிமாலை அளித்து வாழ்த்துரைத்தார். அவன் கோரியபடி விதர்ப்பத்தின் 1000தவர்களில் ஒருவனாக அவனை அமர்த்தி அதற்குரிய பட்டயமும் உடைவாளும் மேடையிலேயே அளித்தார். 1000தவனை அவன் குடியினர் அள்ளி தூக்கி காற்றில் வீசி பிடித்து களியாட்டமிட்டனர். ருக்மி அங்கு நிகழ்பவற்றை, அவற்றின் முறைமைகளையும் வரலாற்றையும் மெல்லிய குரலில் தலை சாய்த்து சொல்லிக் கொண்டிருக்க, விழிகள் மட்டும் மெல்லிய ஒளி கொண்டிருக்க, உணர்வற்ற முகத்துடன் சிசுபாலன் கேட்டு தலையசைத்தான். எந்த வீரனையும் எழுந்து அவன் வாழ்த்தவில்லை என்பதை விதர்ப்பத்தின் குடிகள் அனைவரும் உளம் கூர்ந்தனர். ஓரிருவர் அதை தங்களுக்குள் சொல்லிக் கொண்டனர். இறுதி நீர் விளையாட்டு நிறை கரை அணைந்ததும் பெருமுரசம் விழவு நிறைவை முழங்கியது. உண்டாட்டுக்கான அறிவிப்பை எழுப்பும் பொருட்டு நிமித்திகன் மேடை மேல் தன் வெள்ளிக்கோளுடன் எழுந்தபோது சிசுபாலன் குனிந்து ருக்மியிடம் ஏதோ சொன்னதை அனைவரும் கண்டனர். ருக்மி ஒரு கணம் திகைத்து தன் தந்தையை நோக்கிய பின் திரும்பி சிசுபாலனிடம் ஏதோ கேட்டான். சிசுபாலன் சொன்னதை உறுதி செய்து கொண்ட பின் எழுந்து இரு கைகளையும் விரித்தபோது முரசொலி அமைந்தது. கூட்டத்தின் முன்வரிசையினர் கையசைத்து பின் நிறையினரை அமைதியடைய செய்தனர். அமைச்சர் மேடையிலிருந்து இறங்கிச் சென்று நிமித்திகரை அணுகி அவரிடம் பேசுவதை விழிகளால் கேட்க முனைந்தனர். நிமித்திகர் முகத்திலும் வியப்பு எழுந்தது. பின்பு தலைவணங்கி தன் வெள்ளிக்கோளை இருபுறமும் சுழற்றி தூக்கி உரத்த குரலில், தொல்புகழ் விதர்ப்பத்தின் குடிகளே, கௌண்டின்யபுரியின் மங்கள மகளிரே, அனைவரும் அறிக. இப்போது நமது பட்டத்து இளவரசரும் சேதி நாட்டு அரசரும் வரதாவின் பெருநீர் பெருக்கில் நீர் விளையாட்டுக்கு எழுகிறார்கள். அவர்கள் வெற்றி கொள்க. வரதா அவர்களை வாழ்த்துக. ஓம் அவ்வாறே ஆகுக என்றார். அவ்வறிவிப்பை 12 துணை நிமித்திகர் ஏற்று மறுமுறை கூவ ஒன்றிலிருந்து ஒன்றென கடந்து செல்லும் செய்தி கூடி நின்ற கௌண்டின்யபுரியின் பெருந்திரளை குழப்பமடைய செய்வதை காண முடிந்தது. காற்று கடந்து செல்லும் குறுங்காடு போல கூட்டம் சலசலத்து மெல்ல அலையடித்து ததும்பியது. சிசுபாலன் தன் மணிமுடியை கழற்றி அமர்ந்திருந்த பொற்பீடத்தில் வைத்தான். அணிகளையும் ஆடைகளையும் கழற்றினான். இறுகிய மான்தோல் அரை அடையுடன் நடந்து படிகளில் இறங்கி நீர்மேடை நோக்கி சென்றான். அணிகளையும் ஆடைகளையும் கழற்றிவிட்டு அவனுடன் ருக்மியும் தொடர்ந்து சென்றான். வரதாவின் செந்நீரின் நிறத்தையும் ஒளியையும் கொண்டிருந்தான் சிசுபாலன். கௌண்டின்யபுரியின் மக்கள் சிசுபாலனின் உடலை தாங்கள் விழிகளால் ஒவ்வொரு மயிர்காலிலும் என தொட்டு தொட்டு அறிந்தனர். வெண்தேக்கில் பெருந்தச்சன் செதுக்கிய சிற்பம் போல் இருந்தான் சிசுபாலன். பிழையற்ற ஆணழகு அமைந்த தசைகள், நீண்ட கைகளை விரித்து இறுகி அசைந்த தோள்கள் மேல் சரிந்த காக்கை சிறகு குழல் கற்றைகளுடன் சருகுமேல் நடக்கும் வேங்கை எனச் சென்று மேடை மேல் ஏறினான். கருவேங்கை மரத்தில் செதுக்கிய சிற்பம் போன்ற உடலுடன் அவன் அருகே ருக்மியும் நடந்தான். குழல் பொறிகளை இடையிலிருந்து உருவி எடுத்த தோல் சருகால் இறுகி முடிந்து கொண்டையாக்கினான். ஏவலன் ஒருவன் அருகே வந்து சிறு வெண்கலச் சிமிழில் இருந்து நறுமண எண்ணெயை அள்ளி அவன் உடலில் பூச மெழுகு பூசப்பட்ட மூங்கில் போல் அவன் உடல் ஒளி கொண்டது. இரு பாலங்களாக விரிந்த மார்பின் தசைகள் நீர் அலைகள் போல் மெளிர, தொடைத்தசைகள் நான் ஏற்றிய வில்லென இறுகி நின்றன. அவன் அருகே புலித்தோல் இடையாடையுடன் நின்ற ருக்மியும் உடலெங்கும் எண்ணெய் பூசிக்கொண்டான். ருக்மியின் உடல் அசைவுகளில் நெடுங்காலம் சிசுபாலனை அணுகி பழகி விழிகளாலும் உள்ளத்தாலும் அவனை தொடர்ந்து தன்னை அவன் மறுவடிவாக ஆக்கி கொண்டிருந்தமை தெரிந்தது. உயர்ந்த கரிய உடலும் அகன்ற தோள்களும் நீண்ட பெருங்கரங்களும் சற்றே பருத்த வயிறும் தடித்துருண்ட தொடைகளும் கொண்டிருந்தாலும் அவன் அசைவுகளும் நின்றிருக்கும் முறையும் சிசுபாலனையே நினைவுறுத்தின. தன்னை விட பெரிய நிழலுடன் சிசுபாலன் நடப்பது போல் அவர்கள் இருவரும் செல்லும் போது தோன்றியது. இரு கைகளையும் விரித்து கௌண்டின்யபுரியின் மக்களை நோக்கி அசைத்தான் சிசுபாலன். மக்கள் நிறையில் முன்பக்கம் நின்றிருந்த சேதி நாட்டவர் தங்கள் வேல்களையும் வாள்களையும் தூக்கி சேதி நாட்டு இளஞ்சூரியன் எழுக,
தமகோஷரி என்ற தவ புதல்வன் வாழ்க, பாரத வருஷத்தின் மணிமுடி சூடப் போகும் எங்கள் குலத் தலைவர் வாழ்க என்று கூவினார்கள். அவர்களுக்கு பின்னால் பெருகி கிடந்த கௌண்டின்யபுரியின் மக்களிடமிருந்து முறைமையான மெல்லிய கலைந்த வாழ்த்தொளி மட்டுமே எழுந்தது. அதை உணர்ந்த ருக்மி முகம் சுளித்து திரும்பி நோக்கி கைகளை அசைத்து மக்களிடம் வாழ்த்து கூவுமாறு ஆணையிட்டான். ஆயினும் ஒலி பெருகவில்லை. ஆட்ட முதலி கொடி அசைத்ததும் இருவரும் 2 அம்புகள் என வளைந்து நீரில் விழுந்தனர். சிசுபாலன் நெடுந்தொலைவில் நதியின் மைய ஒழுக்கில் தலை தூக்கி சுழற்று நீரை உதறிய பின் கையெட்டு வைத்து செல்லத் தொடங்கினான். சற்று பின்னால் அவனை ருக்மி தொடர்ந்து சென்றான். கைகளால் நீர்மேல் நடப்பவன் போல தெரிந்தான் சிசுபாலன். நீர் அவனை தள்ளி செல்லவில்லை என்று தோன்றியது. மிக எளிதாக மறுகரை அணைந்து நீர் மேடை மேல் எழுந்து ஆட்ட முதலி சூட்டிய ஈச்சை ஓலை மாலையை கழுத்தில் அணிந்து அக்கணமே மீண்டும் நீரில் குதித்து நீந்தி வந்தான். கரை சேர்ந்து எழுந்து தொடையளவு நீரில் நின்று அவிழ்ந்து நீர் சொட்டிய நீள் கூந்தலை உதறி மீண்டும் முடிந்த பின் கழைக்கூத்தாடி கம்பி மேல் நடப்பது போல் நிகர்நிலை கொண்ட உடலுடன் நடந்து வந்தான். மீண்டும் நீர் மேடை ஏறி ஆணைக்கு காத்திருக்காமல் நீரில் பாய்ந்தான். அவன் நீந்தும் முறையிலேயே இயல்பாக பல முறை வரதாவை கடக்க அவனால் முடியும் என்று கௌண்டின்யபுரியின் மக்கள் அறிந்தனர். அது அவர்களை சற்றே சோர்வுறச் செய்தது போல வெறுமனே நோக்கி நின்றனர். 3வது முறையாக நீந்துவதற்கென்றே உருவான மீனுடல் கொண்டவன் போல அவன் வரதாவை கடந்த போது கூட மக்களிடமிருந்து உவகை ஒலிகள் எதுவும் எழவில்லை. 4வது முறையாக நீர்மேடையிலிருந்து அவன் பாய்ந்த போது மட்டும் முன்னிரையில் நின்ற இளையோர் சிலர் கைகளை வீசி சேதி மன்னருக்கு வெற்றி, நிகரிலா வீரருக்கு வெற்றி என்று கூவினர். 3ஆம் முறை நீந்திய போதே ருக்மி தளர்ந்து மூச்சு வாங்கி தள்ளாடினான். 4வது முறை திரும்பி வந்தபோது சேற்றில் முழங்காலூன்றி கைகளை பரப்பி குப்புற விழுந்து விட்டான். ஏவலர் சென்று அவனை தூக்க முயன்ற போது கைகளால் தடுத்து விலகிச் செல்லும்படி ஆணையிட்ட பின் வலக்கையை ஊன்றி இடக்காலால் உந்தி எழுந்து நிலை அழிந்து ஆடியபடி நின்று பின்பு 2 கைகளையும் இடையில் வைத்து அண்ணாந்து கொக்கு போல வாய்த்திருந்து மூச்சை அள்ளி உடலை நெளித்தான். அவனை திரும்பி கூட பார்க்காத சிசுபாலன் சற்றே துவண்ட நடையுடன் கால்களை உந்தி நடந்து மீண்டும் நீர்மேடையை அணுகி கட்டவிழ்ந்த கூந்தலை இறுக முடிந்து கட்டிய பின் கைகளை நீட்டி தசைகளை ஒரு முறை இழுத்து தளர்த்தி சீரமைத்து கொண்டு நீரில் பாய்ந்தான். இம்முறை கௌண்டின்யபுரியின் குடிகள் அனைவரிலும் ஆர்வமும் பதற்றமும் பரவின. அச்சமும் ஆவலும் எழுந்த விழிகளுடன் இளையோர் கூட்டம் வரதாவின் 2 கரையோர மரங்களில் தொற்று ஏறி கிளைகள் தோறும் பிதுங்கியபடி நீர்பரப்பை நோக்கி காத்திருந்தது. விரிந்த அந்திவானில் களைத்த சிறகுகளை துழாவியபடி செல்லும் பறவை போல செந்நிற நீருக்கு மேல் சிசுபாலன் செல்வதை காண முடிந்தது. அவனை நோக்கி வந்த நீர்பெருக்கின் தடி ஒன்றை தவிர்க்க மூழ்கி நெடுந்தொலைவில் அவன் எழுந்தபோது கூட்டத்தில் இருந்து அறியாமல் ஓர் ஆரவாரம் கிளம்பியது. மறுபக்கம் சென்று நீர்மேடை மேல் எழுந்து ஈச்சமாலையை வாங்கியதும் கைகளை ஊன்றி கால்களை தொங்கவிட்டபடி சற்று நேரம் அமர்ந்து மூச்சிழைத்தான். அமர்ந்திருக்கிறார் என்று யாரோ கூவ திரும்பி வருவது கடினம் என்று பெரிதேவரோ சொன்னார். பல குரல்கள் எழுந்து அக்குரலை அடக்கின. சேதி நாட்டு வீரர்கள் அச்சமும் பதற்றமும் கொண்டவர்களாக ஒருவரோடு ஒருவர் நெருங்கி நின்றபடி மெல்லிய குரலில் பேசிக்கொண்டனர். சிசுபாலன் நீர்மேடையில் எழுந்து கை விரிப்பதை காண முடிந்தது. நீரில் அவன் பாயும் போது எழுந்த அலை சிறு கொப்புளமென தெரிவதைக் கண்டு பீஷ்மகர் அமைச்சரை நோக்க, அமைச்சர், 5 முறை விதர்ப்பத்தின் வரலாற்றில் எவரும் வரதாவை கடந்ததில்லை அரசே என்றார். பீஷ்மகர் முகத்தை கைகளால் வருடியபடி விழி விலக்கி கொண்டார். சிசுபாலன் நீர்பரப்பை தொட்டு வருடி வரும் சுட்டு விரல் ஒன்றின் தடமென வந்து கொண்டிருந்தான். மூழ்கி நெடுந்தூரம் கடந்து மேலெழுந்து மீண்டும் கை சுழற்றினான். வரதாவின் கரையை அவன் அணுகிய போது உயிர் தவிப்புடன் ஒவ்வொரு முறையும் மேலெழுந்து வாய் திறந்து காற்றை அள்ளுவதை காண முடிந்தது. ஒவ்வொரு கையையும் தன் முழு விசையாலும் உந்தி முன்வைப்பதை உணர முடிந்தது. வரதாவின் எடை அனைத்தும் அவன் தோள்கள் மேல் அழுந்தி இருப்பது போல, பல்லாயிரம் நாகங்கள் அவன் கால்களை சுற்றி ஆழத்திற்கு இழுப்பது போல அவன் நீந்துவதன் அழுத்தத்தை அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்கள் உடலில் உணர்ந்தவர்கள் போல சற்றே குனிந்து வாய் திறந்து விழி அசையாது நோக்கி நின்றனர். சேற்று விளிம்புக்கு அருகே வந்தபோது சிசுபாலன் 2 முறை நீரில் மூழ்கினான்.
மிக அருகே வந்த பின்பு கூட அவன் கை தளர்ந்து மூழ்கி ஒழுகி சென்று விடுவான் என்ற எண்ணம் எழுந்தது. அவன் கால்கள் அடித்தட்டை மிதித்து தலை உறுதியுடன் மேல் எழுந்தபோது கௌண்டின்யபுரியின் மக்கள் திரள் ஒரே குரலில் சேதி நாட்டு சிம்மம் வாழ்க என்று ஆர்ப்பரித்தது. கொதிக்கும் எண்ணெய் மேல் மழை விழுந்தது போல செறிந்திருந்த திரள் மானுடன் கொப்பளித்து சிதறி தெரித்தது. கைகளாலும் கால்களாலும் சேற்றை நீருடன் கலக்கி அணுகிய சிசுபாலன் அவர்களுக்கு முன்பாக வந்து நீரில் கால் சிக்கி தடுமாறி முன்னால் சரிந்து கைகளை ஊன்றாமல் உயிரற்றவன் போல விழுந்தான். அசைவற்று கிடந்த சிசுபாலனை நோக்கி பதறியபடி ஓடிச் செல்ல முயன்ற குடிமூத்தாரை அவனது இரு படைத்தலைவர்கள் கை நீட்டி தடுத்தனர். சற்று நேரம் படுத்திருந்த பின் கைகளை ஊன்றி மல்லாந்த சிசுபாலன் கைகளை விரித்து வானை நோக்கி வாய் திறந்து மூச்சு விட்டபடி சற்று நேரம் கிடந்தான். பின்பு கால்களை இழுத்து மடித்து கைகளை ஊன்றி உடல் தூக்கி எழுந்தான். தள்ளாடி நிற்க முயன்று கீழே விழுந்த பின் மீண்டும் எழுந்து நின்றான். இரு கைகளையும் முழங்காலில் ஊன்றி குனிந்து நின்று விசையுடன் மூச்செளித்து தன்னை நெறிப்படுத்தி கொண்ட பின் நிமிர்ந்த தலையுடன் எவரையும் நோக்காது நடந்து முன்னால் வந்தான். அவனை சுற்றி கழிவெறியின் உச்சத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த கௌண்டின்யபுரியின் மக்களை அவன் அறியவே இல்லை என்று தோன்றியது. அவன் உடலில் வாழைத்தண்டில் என நீர் வழிந்து உலர்ந்து வட்டங்களாகி மறைந்து கொண்டிருந்தது. அவன் அரசமேடை நோக்கியே செல்வான் என அனைவரும் எதிர்பார்த்த கணத்தில் மீண்டும் நீர்மேடை நோக்கி சென்றான். என்ன நிகழ்கிறது என்பதை முன்னிரையில் நின்றவர்கள் உணரவில்லை. பின்னிரையோ எதையும் அறியாமல் கூச்சலிட்டு கொண்டிருந்தது. முன்னிரையின் அமைதியை உணர்ந்த பின் அவர்களும் மெல்ல அடங்கி விழிகளாக மாறினர். இலைகள் காற்றில் நடுங்கும் ஒலி கேட்கும் அமைதியை தன் காலடி யோசையால் அளந்தபடி சிசுபாலன் நீர்மேடைக்கு சென்று நின்று தன் கைகளை நீட்டி உதறி கொண்டான். கால்களை தூக்கி மடித்து நீட்டினான். அவன் படைத்தலைவன் ஒருவன் அருகே சென்று பணிவுடன் ஏதோ சொல்ல முயல சிசுபாலன் திரும்பி நோக்கினான். அவ்விழியின் ஆணையை ஏற்று படைத்தலைவன் தலை வணங்கி பின்னடைந்தான். மேடைக்கு அருகே நின்றிருந்த ருக்மி கை வீசி ஏதோ சொன்னபடி சிசுபாலனை நோக்கி செல்ல அவன் திரும்பாமல் கைகளை மேலே தூக்கி உடலை அம்பென ஆக்கி பாய்ந்து நீரில் மீண்டும் விழுந்தான். இம்முறை அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் மறைந்து பெருகி செல்லும் செந்நிற நதியும் அதில் நீர்ப்பாம்பின் தலை என கோடிட்டு செல்லும் ஒரு மனிதனும் மட்டுமே அங்கிருப்பது போல் தோன்றியது. நோக்கினால் ஒவ்வொருவரும் சிசுபாலனை மிக அண்மையில் என சூழ்ந்திருந்தனர். நீருக்கு மேல் வீசப்பட்ட அவன் கைகளிலிருந்து தெரித்த துளிகளின் ஒளியை, அவன் முகத்தில் ஒட்டியிருந்த ஒற்றை முடியை, மூழ்கி மேல் எழுகையில் அவன் மூக்கு முனையில் சொட்டிய துளியை ஒவ்வொருவரும் கண்டனர். அவன் வைத்த ஒவ்வொரு கை வீச்சும் ஒரு கணமென, ஒரு எண்ணமென, ஒரு முறை வாழ்தல் என கடந்து சென்றது. அம்முறை மேலும் எளிதாக அவன் நீந்துவது போல் தெரிந்தது. அலைகளின் நேரையே அவன் உடல் கற்றுக்கொண்டு விட்டது போல, மானுட உடலின் வடிவ மீறல்களை மழுப்பி உருண்டு நீண்டு மீனின் நீள் கூருடல் கொண்டது போல மறுபக்க நீர்மேடை மேல் தாவி ஏறி கால் ஊன்று எழுந்து கை வெறித்து நின்றான். ஈச்சமாலையை வாங்கக்கூட அவன் திரும்பவில்லை. அங்கிருந்து ஆட்ட முதலி ஓடி வந்து அவன் கழுத்தில் அணிவித்ததை அவன் அறிந்ததாகவும் தெரியவில்லை. நிமிர்ந்து ஒளி கொண்ட முகில்களால் ஆன வெண்ணிற வானத்தை நோக்கினான். கிழக்கு சரிவில் நடுவே இந்திர நீலவட்டம் ஒளியுடன் அதிர கதிர்முடி சூடிய சூரியன் எழுந்தது. சூரிய வட்டத்தை சில கணங்கள் நோக்கி நின்ற பின்பு மீண்டும் நீரில் பாய்ந்து வரத் தொடங்கினான். ஒரு முறை கூட அவன் தலை நீருக்குள் செல்லவில்லை என்பதை கௌண்டின்யபுரியின் குடிமக்கள் கண்டனர். அங்கு நீரே இல்லை என்பது போல, காற்றில் மிதந்து வரும் இறகு போல, அவன் அறியாத பெருங்கரம் ஒன்று சுமந்து அணுகுவது போல, விழாவின் இரு பக்கமும் கார்த்த வீரியனைப் போல 1000 பெருங்கரங்கள் அவனுக்கு எழுந்து விட்டது போல, சேற்று விளிம்பை அணுகிய போது தரை வந்தமரும் காகம் போல் எளிதாக இரு கால்களையும் ஊன்றி கைகளை வீசி நடந்து கரையணைந்தான். ஒரு முறை உடலை உதறி நீர்த்துளிகளை சிதறடித்த பின் சேற்றில் நடந்து சூழ்ந்திருந்த மக்களின் அமைதியின் மேல், விழிகளின் மேல், மூச்சுகளின் மேல் கடந்து சென்று மீண்டும் நீர்மேடையை அணுகினான். பீஷ்மகர் அரச மேடையிலிருந்து படிகள் இறங்கி மண்ணுக்கு வந்தார். அவனை நோக்கி ஏதோ சொல்லச் செல்பவர் போல கை நீட்டி பின் தயங்கினார். வைதீகர்கள், அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் அனைவரும் தாங்கள் சூடிய வேடங்களை இழந்து வெறும் மானுடராக மாறினர். உடல்களையும் உதிர்த்து விழிகளாக எஞ்சினர். சிசுபாலன் நீரில் மீண்டும் குதித்து வரதாவை கோடி இழுத்தது போல் கடந்து மறுபக்கம் சென்றான். ஈச்சமாலையுடன் கை நடுங்க அணுகிய ஆட்ட முதலி அதை அவன் கழுத்தில் போடுவதற்குள் மீண்டும் குதித்து வானில் பறக்கும் பருந்தின் நிழல் போல
நீர் அலைகள் மேல் வந்தான். நீரும் கரையும் வேறுபாடில்லாமல் ஆனது போல் கரையேறி நடந்தான். அவன் மீண்டும் நேர்மேடை நோக்கி செல்ல பீஷ்மகர் உரத்த குரலில், சேதி நாட்டரசே, போதும். நாங்கள் எளிய மானுடர். தாங்கள் எவரென்று என்று கண்டோம். இந்நகரும் என் மணிமுடியும் உங்கள் கால்களுக்கு கீழே இதோ பணிகிறது. நில்லுங்கள் என்று உரக்க கூவினார். ருக்மி பாய்ந்து சென்று சிசுபாலனின் கைகளை பற்றி கொண்டு, சிசுபாலரே, போதும், நான் சொல்வதை கேளுங்கள், போதும் என்றான். கனவிலிருந்து விழித்து கொண்டவன் போல சற்று உடல் விதிர்க்க அசைந்த பின் ருக்மியின் கரிய தோள்கள் மேல் தன் கைகளை வைத்து உடலை நிலைப்படுத்தி கொண்டு சிசுபாலன் தன்னை சூழ நின்றவர்களை நோக்கினான். ருக்மி உலக்கொதிப்பால் தழுதழுத்த குரலில், தாங்கள் மானுடர் அல்ல. இப்பாரத வருஷத்தை ஆள வந்த பெருந்தெய்வம், 1000 கரங்கள் கொண்ட கார்த்தவீரியன், திசையானைகளை நெஞ்சு பொருதி வென்ற இலங்கை மன்னன், மண்ணளந்த மாபலி, விண்வென்ற இரண்யன். மூச்சில் எழுந்தமர்ந்த நெஞ்சுடன் தன்னை சுற்றி ஒளிவிட்ட கௌண்டினியபுரி மக்களின் விழிகளை நோக்கிய சிசுபாலன் 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி வணங்கினான். மறுகணம் 10,000 குரல்கள் ஒரே ஒலியென வெடித்தெழுந்தன. சேதி நாட்டு சூரியன் வாழ்க, புவியாள வந்த பெருமன்னன் வாழ்க, எங்கள் குடிவெல்ல வந்த முடிமன்னன் வாழ்க. வெறி கொண்டு முழவுகளும் கிணைகளும் மீட்டி பாணர் நடனமிட்டனர். இளையோர் கைவிரித்து தொண்டை நரம்புகள் தெரிக்க கூவி ஆர்த்தனர். கண்ணியர் நான் இழந்து ஆடை நெகிழ்ந்து கூந்தல் உழைந்து கூவி குதித்தாடினர். முதியவர் கண்ணீர் வார கைவிரித்து வானை நோக்கி அரற்றினர். படை வீரர் வாள்களையும் வேல்களையும் வானோக்கி வீசி பிடித்து குதித்தனர். அங்கு மானுட உடல்கள் கரைந்தழிய உணர்வுகளால் மட்டுமேயான விண்ணவர் கூட்டம் ஒன்று நின்றிருந்தது. சிசுபாலரே, என் குடியும் நாடும் என் மக்களும் உங்கள் கால்பொடியாக மாறி நின்றிருக்கிறோம். இங்கு தாங்கள் விழைவதென்னவோ அதை கொள்க. தாங்கள் எண்ணியவாறு எங்களை ஆழ்க. தங்களுக்கு இல்லாத ஒன்று இனி எங்களுக்கு இல்லை. இது எங்கள் 7 தலைமுறைகள் மேல் ஆணை, என் தந்தை மேல், மூதாதையர் மேல், குல தெய்வங்கள் மேல் ஆணை என்று கூவ சிசுபாலன் அவன் தோள்களை தொட்டு அள்ளி தன் நெஞ்சுடன் அணைத்து கொண்டான். இந்திரநீலம் 55வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.